திருமணத்திற்கு முன்பு 300 கண்டிஷன்கள் போட்டாலும் திருமணத்தன்று மணப்பெண் கையை பிடித்ததும் கண்டிஷன்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். ஆனால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆண் செவிலியர் பணி செய்து வரும் இளைஞர் ஒருவர் திருமணத்திற்கு பின்னர் மனைவிக்கு போட்ட கரார் கண்டிஷன் ஒரு உயிரையே காவு வாங்கி இருக்கிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் மஞ்சேரியை சேர்ந்த பிரவீன் என்பவர் விஷ்ணுஜா என்பவரை கடந்த 2023ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். திருமணம் முடிந்து 2 வருடங்கள் ஆன நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே சரிவர பேச்சுவார்த்தை இல்லாத நிலையில் கடந்த 30ஆம் தேதி விஷ்ணுஜா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. பெண் வீட்டிற்கு தகவல் தெரிவிக்காமல் உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அக்கம் பக்கத்தினர் தெரிவித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பெண் வீட்டார் தங்கள் பெண் சாவில் மர்மம் இருப்பதாக போலீசில் புகார் அளித்தனர். போலீசாரின் விசாரணையில் பிரவீனின் கண்டிஷன் டார்ச்சர் அம்பலமானது. நான் கவர்மெண்ட் வேலை பார்க்கிறேன், எனக்கு இவ்வளவு வரதட்சணை வேணும். ஒருவேளை தான் கேட்கும் வரதட்சணையை கொடுக்க இயலாவிட்டால் பெண் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும். பெண் ஒல்லியாக இருக்கக்கூடாது, தனக்கு இணையாக சதைப்பற்றுடன் இருக்க வேண்டும் என்று கண்டிஷன் மேல் கண்டிஷன் போட்டு விஷ்ணுஜாவை கரம் பிடித்ததாக கூறப்படுகிறது. திருமணம் முடிந்தாலும் தனது கண்டிஷனில் உறுதியாக இருந்த பிரவீன் மனைவியை ஒல்லியாக இருப்பதாக கூறி தள்ளி வைத்துள்ளார். அரசு போட்டித் தேர்வுக்கு படிக்க வைத்து தொடர்ச்சியாக அரசு வேலைக்காக தேர்வுகள் எழுத வைத்துள்ளார். 2 வருடங்களில் பல்வேறு தேர்வுகள் எழுதியும் விஷ்ணுஜாவுக்கு எந்த அரசு வேலையும் கிடைக்கவில்லை. சரிவர சாப்பிடாததால் உடலும் தேரவில்லை என கூறப்படுகிறது. அரசு வேலை பெற இயலவில்லை என்றால் வீட்டில் கூடுதல் வரதட்சணை வாங்கி வரும்படியும் மனைவி விஷ்ணுஜாவை தீராத தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு பக்கம் ஒல்லிக்குச்சி என்ற உருவ கேலி, மறுபக்கம் அரசு வேலை கிடைக்காமை, மற்றொரு பக்கம் திருமணம் முடிந்து 2 வருடங்கள் கடந்தும் குழந்தை இல்லாதது, இன்னொரு பக்கம் வரதட்சணை கொடுமை என கடும் மன உளைச்சலில் காணப்பட்ட விஷ்ணுஜா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் அதனை மறைக்கவே பெண் வீட்டாருக்கு தகவல் தெரிவிக்காமல் அவசரமாக விஷ்ணுஜாவின் சடலத்தை அடக்கம் செய்ய முயன்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து மனைவியை தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து பிரவீனை போலீசார் கைது செய்தனர். திருமண வாழ்க்கை இருமனம் மேற்கொள்ளும் ஒரு இனிய பயணம். அதனை வணிகம் போல மாற்றி இதை செய்தால்தான் இதை கொடுப்பேன் என்று கராராக இருந்தால் என்ன மாதிரியான விபரீதம் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவம் மற்றுமொரு சாட்சி. பாலிமர் செய்திகளுக்காக மார்த்தாண்டம் செய்தியாளர் அனீஷ்.